இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா தயிர் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டு கோதுமை மாவு நான் போடுறேன், மைதா மாவும் போடலாம். பேக்கிங் சோடா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். காஃபி ஃப்ளேவருக்காக காஃபி பவுடர் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வந்து சரியாக வந்து கரையாது. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. மிக்ஸ் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கொஞ்சமாக நம்ம டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து அவனில் 2 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். இட் இஸ் டன். வாவ், சூப்பராக வந்துடுச்சு. ப்ரௌனி இஸ் ரெடி. இது மேலே வச்சிருந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது, செம சாஃப்டாக இருக்குது. வாவ், பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், செம்மையாக வந்திருக்கு. பயங்கர சாஃப்ட் அண்ட் செம்ம டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.